அனைத்து ஊடகத்துறை நண்பர்களுக்கு வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தாங்கள் தேர்ந்தெடுத்த தொகுதி மக்களுக்கும் துரோகம் செய்துவிட்டு குதிரை பேரத்தின் மூலமாக தமிழக வெற்றிக் கழகத்திலே இணைந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சி தடை தாவல் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே நாங்கள் பேரவைத் தலைவரிடத்திலே கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், கழகத்தினுடைய சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடியாரின் சார்பிலே பேரவைத் தலைவரிடத்திலே நாங்கள் புகார் மனு அளித்திருந்தோம். அந்த புகார் மனுவின் மீது தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தோம். அதன் அடிப்படையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் நாங்கள் கொடுத்த புகார் மனுவின் மீது சில விளக்கங்களை கேட்டு தகவல் கோரியிருந்தார். அதன் அடிப்படையில் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உரிய விளக்கத்தினை இன்றைக்கு கடிதத்தின் மூலமாக பேரவைத் அவர்களை நேரடியாக சந்தித்து கொடுக்கும்படி சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையிலே இன்றைக்கு நாங்கள் எல்லாம் நேரடியாக வருகை தந்து பொதுச் செயலாளரின் சார்பிலே அவரால் அளிக்கப்பட்ட விளக்க கடிதத்தினை மாண்புமிகு பேரவைத் தலைவரிடத்திலே நேரடியாக கொடுத்திருக்கிறோம். விரைவில் உரிய நடவடிக்கை கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார். சபாநாயகர் தரப்பிலிருந்து இந்த நம்ம எஸ்ஐக்கு சுப்பையா அவர்கள் ஒரு விளக்கம் கேட்டிருந்தார். இந்த கூட்டம் எப்போ நடைபெற்றது, எப்படி தேர்வு கூட்டம் எப்போ நடைபெற்றது என்று யார் யார் தலைவர், யார் யார் செயலாளர், யார் யார் கொறடா என்ற கேள்வியை கேட்டிருந்தார். முறைப்படி சட்டப்படி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், அதாவது எனி பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய லீடர் தான் தலைவர், செயலாளர், கொறடாவை நியமிக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே நமது சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அந்த அடிப்படையில் தான் அது கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் இவர்களை நியமிக்கப்பட்டிருக்கிறது. அன்று இவர் இருந்தார். இவர் எப்பொழுது ஏதோ தான் மீது ஆன்டி டிஃபெக்ஷனாக வந்துவிடும் என்று பயந்து போய் ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் வெத்து பேப்பரில் கையெழுத்து போட்டு விடுகிறோம். எங்கேயாவது ஒரு எம்எல்ஏ வெத்து பேப்பரில் கையெழுத்து போட முடியுமா? 100க்கு 100% வெத்து பேப்பரில் கையெழுத்து போட முடியாது. படித்து பார்த்தா கையெழுத்து போட்டிருக்காரு. ஏடிஎம்கே பொறுத்தவரை பட்ஜெட்டை பார்த்துட்டு அந்த பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையை பார்த்துக்கிட்டு நிதிநிலை அறிக்கையினுடைய அடிப்படையில் எங்களுடைய பொதுச் செயலாளர் மற்றும் நாங்கள் எல்லாம் அதற்கான விளக்கத்தை கொடுப்போம். முதல்ல பட்ஜெட் வரபடி பட்ஜெட்டை பற்றி நம்ம பேச முடியாது. அவங்க என்ன பிளான்ல இருக்காங்க, என்னென்ன ஸ்கீம் கொண்டாடுறாங்க, லேட்டஸ்டா அவங்க அனௌன்ஸ் பண்ற ஸ்கீம் ஏதாவது வருதா என்ன பார்த்துக்கிட்டு பட்ஜெட்டை பார்த்துட்டு அதுக்கு தக்கன பதிலளிப்போம். இடைத்தேர்தலை பத்தி பேச கேட்டாங்க. ஒருத்தர் கொறடாவினுடைய உத்தரவை மீறினால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். இதுதான் சட்டம். அந்த 4 பேர் வந்து கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவா ஓட்டு போட்டாங்க. அந்த மன்னிப்பு கடிதம் கொடுத்து அதை ஏற்றுக்கிட்ட பிறகுதானே இந்த 2 பேர் ராஜினாமா செய்றாங்க. இவங்களும் எப்படி கட்சி தாவல் தடைங்கிறதுக்குள்ள வர்றாங்க? இவங்களை பொறுத்தளவுல இவங்க வந்து எதுக்காண்டி ரிசைன் பண்ணுறாங்க? அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் தான் ரெட்டரையை கொடுக்காரு. சொந்த என்ன ரீசன்? அது சொந்த விருப்பம் என்ன ரீசன் மஸ்ட் பி கிவன். என்னென்ன ரீசன் அடிப்படையில் அவங்க ரிசைன் பண்ணாலும் சொல்லணும். நீங்க சும்மா நான் எனக்கு விருப்பம் இல்லைன்னா பொதுமக்களை வந்து திருப்பி உள்ள விடுவாங்களா? ஒன்று. ரெண்டாவது இவங்க வந்து சொந்த அடிப்படையில் ரிசைன் பண்ணாங்களா? அப்புறம் எதுக்கு லெட்டர் கொடுக்காங்க? ஸ்பீக்கர்ட்ட வந்து வெத்து தேவை கையெழுத்து போட்டு என்ன விளக்கத்தை அதுக்காண்டி வெத்து தேவை கையெழுத்து போட்டு கொடுக்க முடியுமா? சார் இல்லை சார், அப்ப சீட்டு வாங்க முடியாது. அதிமுக மேல அதிருப்தி இல்லையா? சீட்டு எப்படி 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 வருது சார்? ஒரு நிமிஷம் கேளுங்க, நான் தெளிவா சொல்லுறோம். சீட்டு வாங்க செய்யாம அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினராக இருந்தார்கள். சீட்டு கொடுத்தாரு, ஆட்சி வரவில்லை, தோல்வி அடைந்தோ, தாவேக ஆட்சி அமைத்தது. அங்க போய் ஏதாவது மந்திரி ஆனான்னு ஆசையில் தான் இது போன்ற வேலைகளை இறங்கினார்கள். அது டோட்டலா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இவங்க கூட இருந்தாங்களா? இல்ல இவங்க சார் இவங்கெல்லாம் கூட இருந்தாங்களா? கட்சியில பல பேச்சுகள் பல இடத்துல வருது. இதே கேள்விதான்
எப்ப பார்த்தாலும் பிரச்சனை கேட்கங்க. அதிமுக ஒரு இல்லை, தவறு அது. என்ன எவிடன்ஸ் இருக்கு? சார் நீங்க இல்ல ராஜினாமா பண்ண நீங்க யாரு சொல்லுவா? ராஜினாமா பண்ண மட்டும் தான் சொல்லுவாங்க, வேற யாரும் சொல்லவே இல்லையா? சார் இப்ப கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்தாலும் அவங்களோட சட்டமன்ற உறுப்பினர் பதவி தான் பறி போகும். அவங்க ஆல்ரெடி ராஜினாமா பண்ணிட்டாங்க, என்ன நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துறாங்க? ஆன்டிடிபிஷன் வந்துருந்தாங்க அவங்க. ஒன்ஸ் ஒரு மெம்பரா இல்லாத கூட அந்த நடவடிக்கை உட்படுதாங்கல்ல. ஆமா சார், அதான் பதவி தான் சார் போகும். பை எலெக்ஷன்ல நிக்க முடியாது. பை எலெக்ஷன்ல நிக்க அதுக்கான கேஸ் இல்ல அதுக்கான இப்ப கர்நாடகா இது வந்து இப்படியே போயிட்டு இருந்தாங்கன்னா அதுக்குதான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆன்டிடிபிஷன் பெட்டிஷன் கொடுக்குறது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. நீங்க தமிழ்நாடு சட்டமன்ற விதி இருக்கு தெரியுமா? தமிழ்நாடு சட்டமன்ற விதி அதுல எல்ஓபி மட்டும்தான் உண்டு. அப்போசிஷன் லீடர் மட்டும்தான் மென்ஷன் பண்றாங்க. மற்ற கட்சியெல்லாம் 26 மேல இருந்தா வந்து ஒரு கட்சியா இருக்குன்னு வச்சு பண்ணுவாங்க. இது கொறடாலாம் வந்து அந்த கட்சி தலைவர் எழுதி கொடுக்கதான். நாளைக்கே கட்சி தலைவர் வேற யாரும் எழுதி கொடுத்து அதை அவங்க அக்செப்ட் பண்ணி தரணும். இது கட்சியினுடைய வரமுறைக்குள்ள வந்துருது. ஆகவே ஒரு பொதுச் செயலாளர், ஒரு தலைவர், செயலாளர், பொருளாளர், செக்ரட்டரி, விப்புன்னு எழுதி கொடுத்தா அதுதான். தேர் இஸ் நோ லா இன் தி அசம்பிளி ப்ரொசீடிங்ஸ். அசம்பிளி லால கிடையாது. இது கன்வென்ஷன். தெரிஞ்சுட்டீங்களா? அசம்பிளி என்ன இருக்குன்னா, அசம்பிளி ரூல்ஸ்ல என்ன இருக்குன்னா எல்ஓபி மட்டும்தான் ப்ரொவிஷன். எதிர்கட்சி தலைவருக்கு மட்டும்தான் அசம்பிளி ப்ரொவிஷன் இருக்கு. இப்போ 234ல எவ்வளவு இருக்கு? குறிப்பிட்ட எண் இருக்கு. அந்த எண்ணுக்குள்ள வந்தா அவங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ரெகனைஸ் பண்ணுவாங்க. அந்த எண்ணுக்கு கீழே வந்தாச்சுன்னா குரூப் டிசைட் பண்ணுவாங்க. முதல் 4 பேர் பேச்சுவார்த்தை நடத்தல என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேக்குறீங்க. பகிரங்கமா திருமாவளவன் கம்யூனிஸ்ட் தலைவர் எல்லாம் பேசுறாங்க. அதுக்கு நீங்க மௌனம் அது அவங்ககிட்ட போய் கேட்கணும். நீங்க எங்கிட்ட கேங்க டெஃபமேஷன் போடலாம். சார் வேலை வந்து இல்லாதவன்னு சொல்றாங்க. அப்படி ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்க கம்யூனிஸ்டோ திருமாவளவன் இந்த பேச்சுவார்த்தை இருந்தாங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்க. எது வேணாலும் பேசுறேன். இப்ப அந்த கட்சி ஒரு கட்சியில போய் ஆளுங்கட்சியில போய் உட்காந்துருக்காங்க. மினிஸ்டர்ஷிப் வாங்கியாச்சு. யாரையும் டேமேஜ் எப்படி பண்ணாங்க டேமேஜ் வந்துட்டாங்க. மான நஷ்ட வழக்கு தொடர தயாரா இருக்கீங்க திருமாவளவன் மீது? உங்க மேல இப்போ இல்லாதது ஒண்ணு சொல்லியிருக்காங்க. உங்க புகழுக்கு கலங்க அது பொதுச் செயலாளர் முடிவு எடுப்பார். சார் அடுத்து தொடர்ச்சியா சிவி சண்முகம் ஆதரவாளர்கள்லாம் இப்போ ராஜினாமா பண்ணிட்டாங்க. இப்போ இதை எப்படி பாக்குறீங்க? இப்போ விழுப்புரத்தை கோட்டையை நாங்க வந்து உடச்சிட்டு இனிமே வந்து எடப்பாடி கோட்டையில இருந்து ஆதரவாளர்கள் பேட்டி கொடுக்குறாங்க. இந்த கட்சி எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்ட கட்சி. இதில் போய் எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்ட கட்சி, எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி, அம்மாவால் மீண்டும் இந்த கட்சி அம்மாவால் நிறுத்தப்பட்ட கட்சி. அதுக்கப்புறம் எடப்பாடியை தான் இவரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். எடப்பாடி ஆட்சி காலத்தில் இவர் அமைச்சராக இருந்தார்கள். புரிஞ்சுட்டீங்களா? எடப்பாடி காலத்தில் அவர்களெல்லாம் அமைச்சராக இருந்தவர்கள் தான். கருத்து வேறுபாடுகள் வரும். புரிஞ்சுட்டீங்களா? கருத்து வேறுபாடு எல்லா கட்சியிலையும் உண்டு, எல்லா இடத்துலையும் உண்டு. இப்போ நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் பார்த்தா மும்தா பண்ண கட்சியில் கருத்து வேறுபாடு வருது. இந்த கருத்து வேறுபாடுகள் சில நாட்கள் தான் இருக்கும். மனக்கசப்பு இருக்கும். அந்த மனக்கசப்பு எப்போ வேணாலும் மாறலாம், எப்போ வேணாலும் சேரலாம். ஆகவே இன்னைக்கு இப்போ இருக்கக்கூடிய எல்லாருமே போனவங்க திருப்பி வந்து உட்காந்துருக்காங்க. அம்மா காலத்திலேருந்தே சொல்றேன். புரட்சி தலைவர் காலத்திலேருந்து பார்த்தாச்சுன்னா எழுத்துட்டு போறாங்க, திருப்பி வராங்க, அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்தாங்க. அம்மா காலத்திலுமே மாண்புமிகு ஸ்பீக்கர் அவர்கள், காளிமுத்தவர்கள் எழுத்து போன கொடுத்தாங்க. அதனால இது வந்து அந்த ஒரு பங்காளி சண்டை வழிய இது ஒரு பெரிய நிரந்தர சண்டை கிடையாது சார். அது அவங்க விருப்பம் சார். நான் என்ன சொல்லுவேன், இது பங்காளி சண்டை தான். எப்படி வேணாலும் இருக்கலாம். அவங்க மனசு மாறலாம், அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், பொதுச் செயலாளருக்கு அவங்களோட நட்பு இருக்கலாம். இதெல்லாம் நாங்க போய் சொல்ல முடியுமா? அது பொதுச் செயலாளர் டிசைட் பண்ணுவாரு. இது வந்து எல்லா கட்சியிலும் எல்லா இயக்கத்திலும் நடக்கக்கூடியதுதான். இப்ப நீங்க வந்து தாவக்காய் எடுத்துக்கிடுங்க உதாரணத்துக்கு. இப்ப தாவக்காய் கூட இல்ல மினிஸ்டர்ஸ் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அவங்களாம் எந்த கட்சியில இருந்தாங்க? அது அவர் அந்த லீடர் அக்செப்ட் பண்ணிட்டாரு. தாவக்காயோட முதலமைச்சர் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாரு. அதே மாதிரி நாளைக்கு இதே எடப்பாடி பொதுச் செயலாளர் அவர்கள் இவங்க விருப்பப்பட்டு அவங்க 2 பேர் பேசி கலந்து எடுத்து அக்செப்ட் பண்ணா நாங்க 3வது நபர் தான். நீ இப்ப கேள்வி கேட்ட நபர் இருக்கேன் நான்லாம் நாங்க வந்து ரைட்டு அவர் விருப்பம் ஒரு பொதுச் செயலாளருக்குள்ள கடமை அவர் செய்தார் என்பதை நான் சொல்ல முடியும். முன்னாள் அமைச்சர் கூட இருக்கிற வரைக்கும் சுகத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு இப்ப வெளியில போறாருன்னு முக்கியமான தலைவர்கள்லாம் விமர்சனம் பண்ணிருந்தீங்க அதிமுக. அவர் உண்மையாவே உங்க கூட இருந்து என்ன சுகத்தை அனுபவிச்சாரு, எவ்வளவு சம்பாதிச்சிருந்தாரு, அப்படி ஒருவேளை தவறு செஞ்சா அந்த ஊழல் பட்டியல் ஏதாவது இருந்தா வெளியிட்டு அதிமுக தயாரா? ஒரு விஷயம் கேளுங்க. நீங்க நாங்க ஏன் வெளியிடணும்? நாங்க இருக்கிறது எங்க கட்சி சார்ந்தவர், எங்கள்கிட்ட அமைச்சரா இருந்தாரு. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்தவொடனே அவங்க மேலாம் கேஸ் போட்டாச்சு. அப்படி ஏதாவது சந்தேகம் உண்டா அந்தந்த கோர்ட்ல போய் யார் யார் எந்தெந்த கோர்ட்ல இருக்காங்களோ அங்க
அவங்க பெட்டிஷன் போட்டிருப்பாங்க, அதை போய் படிங்க. அதனால கட்சியில இருந்து போனவர்களை பத்தி நான் பேசக்கூடாது, அது நாகரிகம் கிடையாது. கட்சி பலப்படுத்த என்ன பண்ண போறீங்க? யாரு கட்சியா? யங்ஸ்டர்ஸ் கட்சிக்கு வந்துட்டு இருக்காங்க, இளைஞர் வந்துட்டு இருக்காங்க. பொதுச் செயலாளர் நல்ல இப்போ வாரந்தோறும் மீட்டிங் நடக்கு, இன்டராக்ஷன் நடந்துட்டு இருக்கு, ஒவ்வொருத்தரும் கருத்து கேட்காங்க. நீங்க எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் ஆரம்பிக்க கட்சி இது போன்ற 96 இதேங்காட்டி மோசமா இருந்து நாங்க 15 எம்பி இருந்தோம், 7 பேர் கட்சி விட்டு போயிட்டாங்க. அதுக்காண்டி அம்மா வந்து கட்சியை விடல, நீங்க திருப்பி நின்று முதலமைச்சர் ஆனாங்க. சபாநாயகர் அவரு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் செயல்பட என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சரி, இப்போ முதல்ல 4 பேர் வந்து ரிசைன் பண்ணது வந்து கிரவுண்ட்ஸ்ல வருது, அதுக்கு கிரவுண்ட்ஸ் இருக்கு, கட்சி தாவல் தடை இருக்கு. மன்னிப்பு கேட்டதை கொடுத்துட்டு அதுக்கு 2 பேர் இப்போ ரிசைன் பண்ணும்போது அவங்களுக்கு நீங்க என்ன கிரவுண்ட்ஸ்ல எடுப்பீங்க? கட்சி தாவல் தடை அதுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம், கிரவுண்ட்ஸ் கையில் காப்பி கொடுத்து வந்திருக்கோம். அது என்ன சட்டத்தில் வருது சார்? அதான் தெளிவாக கொடுத்துட்டு வந்துருக்கோம். இப்போ நீங்க காப்பி வாங்கி பாருங்க, நீங்க காப்பி எங்க இருக்கு? காப்பி கொடுத்து நீங்க பேரவைத் தலைவர்கிட்ட கொடுத்து. நேத்துல இருந்து மாணவர் போராட்டம் அங்கெல்லாம் நடத்திட்டு அதிமுக சார்பில் எதுவும் பேச இன்னே மொபைல் எடுக்கிறீங்க.